முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இது ஒரு பாசிட்டிவான பலன்களையும் சில தொல்லைகளையும் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். பிரயாணங்கள், அலைச்சல்கள் தொடர்ந்து பணிக்காக இருக்கலாம், பணிச்சுமைக்காக அதிகமான ஒரு சிரமப்படக்கூடிய நிலையாக இருப்பது ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கக்கூடிய ராசிநாதனும் சற்று அதிகமான ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு வாழ்க்கை முறையாக, லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு சிரமமான நிலையாக இருக்கலாம். ஓரளவிற்கு பணிச்சுமையினால் ஆரோக்கியத்தை அக்கறையாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஆனாலும் சுபவிரயங்கள், சுப முதலீடுகள், தொழிலுக்காக மேன்மையான நல்ல வளர்ச்சிகள் இவங்களுக்கு கிடைப்பதற்குடைய அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் ஒரு விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு நடப்பதற்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தொடர்ந்து காட்டுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு தொழில் ரீதியிலான அனைத்து நன்மைகளும் இன்று ஏற்படும். சந்திரன் 6ஆம் வீட்டில் ராசிநாதனாக 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இருப்பது பணியில் உள்ளவர்களுக்கு பணிக்கான ஒரு வெளியூர், வெளிமாநிலம் தொடர்பாக உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். அதே சமயம் தொழிலுக்காக சிலருக்கு கடன்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக கடன்கள் வாங்கி முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் யார் அப்படிங்கிறதில் சற்று நீங்க நிதானமாக இருப்பது ஒரு பாதுகாப்பு. தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். திருமண வாழ்விலும் கணவன் மனைவி மிகுந்த அனுசரித்து விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை மறக்கக்கூடாது. புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையிலும் இன்றைய ஒரு தைரியஸ்தானத்திற்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ஏற்படக்கூடிய நிலை இருப்பதனால் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுடன் இணைந்து சந்திரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுபகாரியங்கள், ஒரு நிம்மதியான நிலையாக இருக்கும். தொழில் லாபம் ஏற்றமான நிலையில் இருப்பதனால் பணியில் ஒரு நல்ல மாற்றம் நினைத்தது போல வெளியூர், வெளிநாடுகள் தொடர்பான பணியாக அமைவதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்படலாம். பணியில் ஏற்றமும் நல்ல ஒரு மேன்மையும் இருந்தாலும், வருமானத்தில் ஒரு நல்ல நிலை உயர்வாக இருந்தாலும் தொடர்ந்து அலைச்சல்களால் சற்று ஆரோக்கியத்தில் நீங்க அதிக கவனத்துடன் இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்.